ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாவசு தமிழ் வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி, தனுசு மாதம், ஹேமந்த் ருது, தட்சிணாயனம். இன்று பார்த்தீங்கன்னா 19/12/2025 டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று அமாவாசை, ஓகேங்களா? அதே மாதிரி அனுமன் ஜெயந்தி என்று. அதனால் இந்த ஆஞ்சநேயருக்கு போய் வடமலை சாத்தது ஆஞ்சநேயர் தரிசனம் உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு போயிட்டு அனுமனை வழங்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாளாக அமைகிறது. இன்று சம நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:05 வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 1:15 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, குளிகை காலை 7:30 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:24. இன்றைய திதி இன்று அதிகாலை 5:56 வரை சதுர்தசி, பின்பு அமாவாசை. இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் கேட்டை. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:23 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 5:56 வரை சகுனி, பின்பு மாலை 6:55 வரை சதுஷ்பாதம், பின்பு நாகவம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. இன்றைய சந்திராசிரமம் இன்று முழுவதும் பரணி. பரணி நட்சத்திரக்காரங்க இன்றைய சந்திராசிரமம் கொஞ்சம் பேச்சியில் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. இன்றைய கிரக நிலைன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கடகராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், விருச்சிக ராசியில் புதன் பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான், தனுசு ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், கும்பராசியில் ராகு பகவான், சனி பகவான். இன்றைய ராசி பலன் பார்த்திங்கன்னா, மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, உங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள் ஒரு உயர்வு முன்னேற்றம். உங்களுடைய முன்னேற்றமே கல்வி தான். அந்த கல்வி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தும் போது அந்த கல்வி சார்ந்த ஒரு நல்ல ஒரு மதிப்பெண் பெறுறதுனால காலேஜை சேரது போல ஒரு கல்வி சார்ந்த முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் போது, இந்த லாஸ்ட் செமஸ்டர் படிக்கணும்னா கொஞ்சம் கவனமாக படிங்க. இந்த கல்வி சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் போது, அதே மாதிரி தொழில் விஷயங்களையும் கொஞ்சம் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற போகிறீங்க. நீங்கள் அதனால் ஒரு முன்னேற்றமும் ஒரு உயரும் உடைய நாளாக தான் உங்களுக்கு மேஷத்துக்கு அமைகிறது. ரிஷபராசி பார்த்தா கொஞ்சம் செலவுகள், சுப செலவுகளை கொஞ்சம் சந்திக்கக்கூடிய நாள் உங்களுக்கு. ஆனால் சுப செலவுகள் பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்காக பிளான் பண்ணிருப்பீங்க, வீடு கிரகப்பிரவேசம் பிளான் பண்ணிருப்போம். சில விஷயங்களுக்கு சுப நிகழ்ச்சிக்கான சுப செலவுகள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நபராக நானாக இருக்கேன். அந்த சுப செலவால் உங்களுக்கு ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதியும், ஒரு சந்தோஷம், ஒரு அமைதியும், ஒரு வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்கும் போது, மிதுராசம் பார்த்து வச்சுன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் நீங்களும் போட்டி போட்டு தான் நீங்கள் பெறணும். எல்லா விஷயம் தானாக கிடைக்காது, நண்பர்களாக கிடைக்காது, உறவினராக கிடைக்காது, அப்பா அம்மாவில் பெற முடியாது. அதனால் சில விஷயங்கள் நீங்கள் போட்டி போட்டு மதிப்பெண் இருக்கணும், போட்டி போட்டு படித்தா ஆகணும். ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், போட்டு போட்டு படித்தா நீங்கள் பாஸ் பண்ணி ஆகணும். ஒரு இன்டர்வியூ ஜெயிக்கணும்னா ஒரு போட்டு போட்டு அந்த இன்டர்வியூ நீங்கள் சக்ஸஸாக பண்ணி ஆகணும். இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு போட்டியே உங்களுடைய முன்னேற்றம். அதனால் எல்லாத்தையும் எல்லோரும் செய்வாங்க, நீங்கள் தயவுசெய்து நினைக்காதீங்க. கடகராசின்னு பார்த்தவங்களுக்கு உங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மருத்துவ சிகிச்சை போகாதுங்க, போயிட்டு வாங்க. 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க ஒரு ஜென்ரல் செக்கப் பண்ணுங்கள். பிபி சுகர் ரெகுலர் செக்கப் பண்ணுங்கள். அதனால் உங்களுடைய உடல்நலம் சார்ந்த மருத்துவ பரிசோதனைகள், டாக்டருடைய பரிந்துரைகள் எல்லாம் கொஞ்சம் மருந்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக எடுத்து உங்கள் உடல்நிலை மீது உங்கள் மீது கொஞ்சம் நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய நாளாக அமைகிறது. சிம்மராசின்னு பார்த்து உங்களுக்கு கேது இருக்கிறவங்களுக்கு வெற்றி நிச்சயம். அதே மாதிரி இந்த உடல்நிலையால் பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் ஆப்ரேஷன் பண்ண போனோம்னா அந்த ஆப்ரேஷனாக சக்ஸஸ் ஆகி வீடு திரும்பக்கூடிய ஒரு நிலை, நோய் நொடியெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக சரியாயிடும். கடன் பிரச்சனை இருந்தவங்களும் கொஞ்சம் அந்த கடன்லேருந்து மீண்டு உங்களுடைய வெற்றி வாழ்க்கையை தொடங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைப்போது. உங்களுக்கு கன்னிராசின்னு பார்த்தா உங்களுக்கு அன்பு தான். அன்பாலே நீங்கள் எல்லாரையும் நீங்கள் வளைச்சி போட்டுருங்கன்னா, அந்த அன்பான பேச்சால் செயலாலே நீங்கள் ஒரு நண்பர்கள் வட்டத்தை வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்கிறீங்க. நீங்கள் துலாம் ராசின்னு பார்த்தவங்களுக்கு
எந்த விஷயத்தையும் தனியாக செய்ய நினைக்காதுங்க. உங்களுக்கு சேர்ந்து செய்யுங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்கின்றன்னு நீங்கள் முடிவெடுத்துட்டு யாராவது ஹெல்ப் கேட்டோன்னா அது எல்லாரும் உங்களுக்கு ஆதரவை கொடுக்கக்கூடிய உதவி பண்ணக்கூடிய அற்புதம். பேங்க் லோனாக இருக்கலாம், எந்த விஷயமா இருந்தால் உங்களுக்கு போய் கேட்டோன்னா மற்றவங்களுடைய ஆதரவு பெறக்கூடிய ஒரு அற்புதம் நாளாக அமைகிறது. உங்களுக்கு விருச்சிக ராசின்னு பார்த்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மத்தியில் நிறைய விஷயங்கள், நண்பர்கள் நிறைய விட்டு கொடுப்பீங்க, நண்பர் உங்களுக்கு விட்டு கொடுப்பாங்க. நண்பர்கள் வட்டத்தாலே நீங்கள் நிறைய விஷயத்தை நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிற உங்களுடைய உயர்வுன்னு பார்த்தா உயர்வில் ஒரு படிக்கட்டும் உங்களுடைய நண்பர்களுடைய பங்களிப்பு ரொம்ப 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 உங்களுக்கு அதிகமாக இருக்க உங்களுக்கு தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு தனுசுக்கு சூரிய பகவானும் செவ்வாய் இருக்காங்க. சூரிய செவ்வாய் இருக்கும்போது எல்லா விஷயமும் தைரியத்தோடு எடுத்து செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். எதை பற்றியும் கவலைப்படாமல் பின்விளைவை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் அடித்து நொறுக்கி முன்னேறக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு அந்த வேலை செஞ்சு முடிச்சிட்டாலே அந்த வேலையை உங்களுக்கு ஒரு மன நிறைவே கொடுக்க போகுது. செய்கின்ற விஷயம் நல்ல விஷயம் என்ற போது கண்டிப்பாக தைரியமாக செய்யுங்க. அதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு சூரிய பகவானும் சேவனும் கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு மகராசின்னு பார்த்து வச்சிங்களேன், இது வரைக்கும் முடியாமல் இந்த சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முடிய போகுது. வீடு வாங்கியிருப்பீங்க, அந்த வேலை கொஞ்சம் பெண்டிங் வந்திருக்கும். சில பிளாட்ஃபார்ம் பணம் கொடுத்துருப்பீங்க, அது முடியாமல் இருந்திருக்கும். நிலத்துக்கு ஏதாவது வாங்கிறதுக்கு அட்வான்ஸ் முடியாமல் இருக்கும். எந்தெந்த விஷயம்லாம் கொஞ்சம் வர வேண்டிய பணம் கொஞ்சம் வர பெண்டிங் இருந்ததுக்கப்புறம் எதெல்லாம் முடியலையோ அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைகிறது. சனி பகவான் விடைபெறக்கூடிய காலகட்டத்தால் முடியாத விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் முடியக்கூடிய நாளாக நான் உங்களுக்கு அமைப்போது. உங்களுக்கு கும்பராசி பார்த்தவங்களுக்கு நல்ல விஷயங்கள் ராகு இருக்குது, நல்ல விஷயங்கள் அடிதடியாக முடிச்சுடுவார். அதனால் இந்த ராகுவாலே உங்களுக்கு நிறைய விஷயங்களை செஞ்சு முடிக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் தொழில் சார்ந்த முதலீடுகள், தொழில் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் எல்லாரை விட நீங்கள் டாப்பில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நன்மை பயக்கக்கூடிய நாளாக தான் நான் உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு மீனராசி பார்த்தவங்களுக்கு 2ல் சனி பகவான் போகிறாரு உங்களுக்கு. அதனால் சில விஷயங்கள் ஆர்வம் உங்களுடைய தொழில் சார்ந்த அரசு பணி சார்ந்த சில விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் அதிகம். அந்த டிஎன்பிஎஸ்சி எழுதுறவங்க, டெட் எழுதுறவங்க, எம்ஆர்வி எழுத போகிறவங்க, இப்போ நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் அதில் எழுதுறவங்க எல்லாமே கொஞ்சம் அதுக்கான கொஞ்சம் முயற்சியை நீங்கள் போட்டு ஆர்வத்தோடு நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு அரசு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் உங்களுக்கு பிரகாசம் வருது. கல்வியில் கொஞ்சம் ஆர்வத்தோடு படிக்கிறதுக்கான ஒரு முயற்சி நீங்கள் கண்டிப்பாக எடுங்க. அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த ஒரு இனிய நாளாக ஒரு வெற்றி நாளாக வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.